அம்மா அம்மா நான் வனஜா பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேம்மா. போனமா வந்தமான்னு வரணும். என்ன ஒரு நாள் இருக்கிற மாதிரி 2 நாள் இருக்கிற மாதிரி எல்லாம் பேக் இல்லை. ஒரு மாதத்துக்கு போகிற மாதிரி பேக் எடுத்துகிட்டு போகிறா. அப்படி என்னதான் வச்சுட்டு போகிறாளோ. சரி போய் கிளம்புங்க. போயிட்டு வரங்க. அம்மா வீட்டுக்கு போகணும். நான் மட்டும் மாமியார் பார்த்தா சிரிப்பு வரும். மற்ற நேரமெல்லாம் மாமியாரையும் நாத்தனாரையும் பார்த்தா மூஞ்சில கடுகு தான் முடியும். ஏங்க உங்க அம்மா எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தீங்களா? மருமக ஊருக்கு போகிற மட்டும் 1 நாள் வந்துருவியா 2 நாள் வந்துருவியான்னு கேட்குறாங்க மாமியார். மகளுக்கு ஊர்லேருந்து வரேன்னு சொன்னால் 10 நாள் இருக்கிற மாதிரி வாமா, சும்மா வந்தவன போகிற மாதிரி வராதேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மருமகள் ஊருக்கு போகல பையில என்னென்ன கொண்டு போறாங்கன்னு சும்மா மூஞ்சி பார்த்து போயிட்டு வரேன்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் அவங்களுக்கு கண் பார்வை ஃபுல்லாக இருக்கிறது நம்ம பேக்ல. ஊருக்கு என்னமாவது கொண்டு போய் அம்மா வீட்டில் கொடுத்துருவோமா அவங்களுக்கு நினைப்பு. இவங்க மக வீட்டுக்கு போகும்போது பைவையா சமைச்சு போறாங்களே. எந்த மருமகிட்டையாவது இல்லை மகனுக்கிட்டையாவது நான் இது கொண்டு போறேன் என் மகளுக்கும் என் மருமகனுக்கும் சொல்லிட்டு போறாங்க. மாமியார்னா அவ்வளோ இது, மருமகள்னா இலக்காரம். அவங்க வயசானவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்காத. நீ போய் 2-3 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வா. ஓஹோ அப்படியா? சரி அவங்க வயசானவங்களாவே இருக்கட்டும். உங்க அக்கா தங்கச்சிகள் வந்து உங்க வீட்டில் இருந்தா 2-3 நாள் போயிடும் நீங்க சொல்வீங்களா? அதே மாதிரி தான் எப்படி உங்க அம்மா 10 நாள் 20 நாள் இருன்னு சொல்றாங்களோ எங்க வீட்லயும் அப்படியே சொல்லுவாங்க. நீங்களும் அதை கேட்கக்கூடாது. அவங்க வந்து எங்க வீட்டுக்கு போ, உங்க மாமியா வீட்டுக்கு போன சொல்றீங்களா? அதொன்னும் இல்லை. அதே மாதிரி தான் எங்க வீட்லயும் என் நடந்த அப்படி சொல்ல மாட்டாங்க. சரியா? என்ன பண்றது? பொண்ணா பிறந்தா எல்லாம் இந்த பக்கம் இடி அந்த பக்கம் இடி. பொண்ணுக்கு எங்கேயும் நிம்மதியா வீட்டுல இருந்து கிளம்பவே முடியாது.